யூஸ்வலா நம்ம வாழ்க்கையில நடக்கிற எதுவுமே என்னால மறக்கவே முடியாது. அந்த வகையில பத்திரிகையாளர்கள் எல்லாரையும் சந்திக்கிற முதல் பிரஸ் மீட். ஸோ என் லைஃப்ல திஸ் இஸ் அ ஸ்பெஷல் மூமெண்ட். கண்டிப்பா சசிக்கும் விஜய் ஆண்டனிக்கும் அப்புறம் சாத்திமா உங்களுக்குலாம் தான் நன்றி சொல்லணும். நான் ஆக்சுவலி சசிகிட்டையும் சொன்னேன், விஜய் ஆண்டனிட்டும் சொன்னேன். நினைச்சிருந்தா வந்து நீங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய ஈவன் தோ நான் வந்து 95லேருந்து நான் இண்டஸ்ட்ரியில இருந்தா கூட நான் அமெரிக்கா போனதுனால ஒரு பயங்கர பிரேக் இருந்தது. ஸோ மக்களுக்கெல்லாம் வந்து தீபானா யாரும் தெரியாத மாதிரியான ஒரு இதுல பிசினஸ்க்காக வந்து ஒரு பாப்புலரான ஆக்டர் கிட்ட அவங்க டெஃபினட்டா போயிருக்கலாம். பட் சசி வந்து ஐ டோன்ட் திங்க் வேற யார் எந்த ஆக்டர்ட்டையும் போன மாதிரி தெரியல எனக்கு. ஸோ என்னுடைய ஃபேஸ் ஐ மீன் போட்டோ பார்த்துட்டு இந்த என் மனசுல இருக்கிற அம்மா நீங்க தான் அப்படின்னு சொல்லி என்ன நடிக்க வச்சாரு. தேங்க்யூ ஸோ மச் சசி. முன்ன பின்ன தெரியாதவங்க எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து போட்டோ எடுக்கிறாங்க. படத்துக்கு தியேட்டருக்கு போயிருந்த போது தி ஆல் யங்ஸ்டர்ஸ் எங்க அம்மா பாக்குற மாதிரி இருந்தது மேம், கேன் ஐ டேக் அ போட்டோகிராஃப் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. என்ன ஐ மீன் ஐ ஜஸ்ட் டிட் வாட் எவர் சசி ஆஸ்க் மீ டு டூ, அவ்வளவுதான். நான் பெருசாலாம் ஒன்றும்லாம் அதுவும் பண்ணல. ஃபேஸ்புக்கில் நிறைய மெசேஜஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் சொன்ன ஒரே இது வந்து எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னு. இதர் அம்மாவை இழந்தவர்கள் இல்லை அம்மா விட்டு தள்ளி இருக்கிறவங்க அவங்கெல்லாம் தான் எனக்கு ரொம்ப மெசேஜ் அனுப்புறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் சோ கிளாட் தட் நானும் இந்த ஒரு நல்ல படத்துல எனக்கும் ஒரு பாட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு சசி சாருக்கு விஜய் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். விஜய் ஆண்டனி ஜெயிச்சுடா. ஏன்னா அது வேலை எதுவும் டே அண்ட் நைட்டு ஒர்க் நடந்தப்போ டே பழகிடுச்சு எங்களுக்கு. அவங்க சிஸ்டருடைய தோசைகள் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு பல நாள் வேலை இதம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்னுடைய முதல் பர்த்டே அவன் ஜெயிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் ஜெயிக்கும்போது ஒரு ப்ரொடியூசர் ஜெயிக்கிறாங்க, ஒரு ஹீரோ ஜெயிக்கிறாங்க, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனே ஜெயிக்குது. இந்த வெற்றி இந்த ஒரு படத்தோட வெற்றி மட்டும் கிடையாது, இன்னும் வரப்போற பல வெற்றி படங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளம். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சசி பசியோட பண்ண ஒரு படமா தெரியுது, அதனால அந்த ருசி கூடுதலாகவே இருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் வரணும், முழு வெற்றி, ஒரு கம்ப்ளீட் வெற்றி, அது வர்றது ஒரு சந்தோஷமே வேறதான். அது எல்லாரும் சொல்லுவோம், நண்பர்கள் சொல்லுவாங்க, குடும்பம் சொல்லும், தனித்தனியா சொல்லுவாங்க, ஆனா ஒட்டு மொத்தமா சேர்ந்து ஒரு நாள் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து தனி சந்தோஷம். அது சார் நம்ம இண்டஸ்ட்ரி சார், அவ்வளவுதான் கலக்குவோம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே நான் ஒரு இன்டர்வியூல சொன்னேன், இந்த பிச்சைக்காரன் படம் சரியா ஓடலன்னா உண்மையிலேயே நான் பிச்சைக்காரன் ஆயிருப்பேன். எம்ஜிஆர் சாருக்கு வந்து இப்படி ஒரு படம் அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க, உண்மையா கதையான்னு தெரியாது. அந்த படம் பேர் வந்து நாடோடி மன்னன். அவர் சொல்லியிருக்காராம், அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரே டைரக்ட் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த படம் ஓடினா நான் வந்து மன்னன், ஓடலன்னா நாடோடி, இந்த மாதிரி எனக்கு பிச்சைக்காரன் வாழ்க்கையில் அமைஞ்சது. பிச்சைக்காரனை காப்பாத்திட்டீங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நான் எந்த புகழோ எந்த ஒரு பாராட்டும் எனக்கு வந்தாலும் அப்படியே நான் ஃபார்வர்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் சார். எனக்கு கிடையாது, இந்த 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 படத்தில் நல்லா நடிச்சேன்னு யார்ட்டாவது சொல்லிட்டாலும், மியூசிக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாலும், என்ன சொல்லிட்டாலும், நல்ல கதை எல்லாத்துக்கும் காரணம் வந்து சசி சார் தான். கதை தான் ஹீரோ எப்போவுமே, இன்னைக்குன்னு இல்லை, எந்த படத்துலையுமே கதை தான் ஹீரோ. அந்த கதையை உருவாக்குறதுக்கு ஒரு வாரம் ஒரு லைன் யோசிச்சோம் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த கதையை உருவாக்குறதுக்கு சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும். அதனால தான் சார் 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாங்க. ஒரு 700 நாள் நைட் அவர் எப்படி திங்க் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கதையை எடுத்திருக்கீங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி. அதான் நான் பல மேடைகளில் சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் எத்தனை படங்கள் நான் ஃபியூச்சரில் நடித்தாலும் பிச்சைக்காரன் மாதிரி ஒரு படம் எனக்கு அமையாதுன்னு சொன்னது மேபி இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கலாம். ஸோ இப்படி ஒரு கதையை எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய கிஃப்ட் எனக்கு. ஆக்சுவலாக நீங்கள் முதல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க டிஷ்யூம் டைமில், இது வந்து அதை விட பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். கவுண்டமணி சார்கிட்ட வந்து ஒருத்தர் ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காரு. வந்துட்டு சார் இது மாதிரி நான் படம் பண்ணுறேன் சார், டேட்டு வேணும். ஓகே டேட்டுன்னு, எவ்வளோ சம்பளம்? இவர் ஏதோ சம்பளம் சொல்லியிருக்காரு, அவர் அவ்வளோ கொடுக்க முடியாது. சரி பரவாயில்ல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. அவர் சம்பளம் ஒத்து வரலன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் போயிட்டாரு. இதுக்கப்புறம் அந்த கவுண்டமணி சாருடைய சம்மந்தப்பட்டவங்க இல்லை, அந்த கம்பெனி சம்மந்தப்பட்டவங்களும் வந்து சொன்னார், சார் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க சார். கவுண்டமணி சார்ட்ட சொல்கிறார் அவர்,
செம்ம கதை சார், அவ்வளோ அற்புதமான கதை சார் அப்படின்னு. போய் நாவல் எழுத சொல்லு, போய் நாவல் எழுத சொல்லியா, சினிமாயா இதை நடிக்கிறது நடிகன் வேணுயா. நடிகர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது, சரியான நடிகர்களுக்கு. அதை இயக்குநர்கள் உருவாக்கவும் முடியும் ஒன்று. அதே சமயத்தில் சரியான நடிகர்கள் இருந்தால் மட்டுமே தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அது வெளியே வரும். ஸோ என்னுடைய மனசுக்குள் இருந்த உணர்வுகளை சரியான விதத்தில் சரியானபடி வெளிக்கொண்டு வந்த என்னுடைய ஹீரோ விஜய் ஆண்டனிக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி.